ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, பூவு, பட்டை வச்சு துண்டு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்குவேன், அதனால் நான் ஒன்று போடுறேன். ஒரு வேளை உங்களுக்கு 2 எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வணங்கிடுச்சு, இப்போ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வந்து வணங்குறதுக்கு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ தக்காளிக்கும் அதே போதும், நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கிருச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 டைம்ஸு. இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன் போட்டிருக்கேன் நான். நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் விடுங்க. கறி வந்து நல்லா பாருங்கள் வெந்து வந்திருக்கு லைட்டாக. இப்போ வந்து இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1.5 டம்ளர் தண்ணி. மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. நல்லா கொதிக்குது. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து என்னோடது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், லைட்டாக. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றுறத வந்து 1 டம்ளர் மட்டும் ஊற்றிக்குவாங்க, போதும். கறி நல்லா வெந்துக்கிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா மட்டும் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அவ்வளோ தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கொதித்து வரும்போது சரியாக போயிடுது. இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம தோசை, சப்பாத்தி எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் டஸ்ட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.